மைவி 3 டொமைன் இதாகி விட்டதுன்னு போட்டோன்னே இவர் போயிட்டு என்ன பண்ணுங்க, சாட் ஜிபிடியில வந்து சாட் ஜிபிடி கிட்ட கொஸ்டின் வாங்கி கொண்டு வந்து போட்டு, இந்த பாத்தீங்களா சாட் ஜிபிடியே சொல்லிடுச்சு. ஆனா பாவி, டொமைன் ஓனர் இல்லன்னு சொல்றான், நீ என்னடா சாட் ஜிபிடியை கேட்டு வரணும். சாட் ஜிபிடி சொன்னிச்சா இல்லையா? அதான் உண்மை. அப்ப டொமைன் ஓனர் சொல்றது அது பொய்ங்கிறானுங்க. இல்ல டொமைன் என்ன இருக்குங்க? ஆக்சுவலி டொமைன் என்ன இருக்குங்க? ஆக்சுவலா டொமைன் வந்து கோடாடின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில தான் அவனுக்கு வந்து டொமைன் வாங்கியிருக்கானுங்க. முதல்ல வந்து 3 வருஷத்துக்கு வாங்கியிருந்தானுங்க. 2021 டு 2024 வரைக்கும் வாங்கியிருந்தானுங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணும். ஒரு டொமைன் வாங்கலாம் 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் வாங்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் வருஷம் வாங்கினது 3 வருஷம். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் இயரே சொன்னோம், இந்த ஜூனுக்கு அப்புறம் இவனுங்க கதை தெரியும்னு. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணி வச்சாங்க. 2025 ஜூன் 12 வரைக்கும் ரினியூவல் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க. இப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2025 ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு அது ரினியூவல் பண்ணணும். கோடாடியை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயுமே ஒரு பாலிசி வச்சிருப்பான். அவன்கிட்ட வந்து எப்படின்னா ஹெவி டிராபிக் வரக்கூடிய டொமைன் ஹோஸ்டிங்லாம். இப்ப என்ன கோடாடி வந்து ஹோஸ்டிங் அவனையே தான் ப்ரொவைட் பண்ணுவான், டொமைனும் அவனையே தான் கொடுப்பான். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, டொமைன் வந்து ரினியூவல் வந்துச்சு 2025 ஜூன் 12 அன்னைக்கு டொமைன் எக்ஸ்பயர் ஆகி ரினியூவல் வருது. ரினியூவல் வரும்போது இவங்க ரினியூவல் பண்ணணும், ஆட்டோ ரினியூவல் பண்ணணும் இல்ல ரினியூவல் பண்ணணும். அந்த ரினியூவல் காஸ்ட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சு போச்சுன்னா ஒரு 12,000 ரூபாய் வரும், அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரும். இவ்வளவுதான் அந்த காசு. இந்த டொமைனை ரினியூவல் பண்ணல அப்படின்னா எல்லா கம்பெனிக்காரனும் என்ன பண்ணுவானா, அந்த டொமைனை கொஞ்ச நாளைக்கு தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருப்பான். வச்சுட்டு இருந்து ரினியூவல் பண்ண சொல்லி மெயில் அணி ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் ரினியூவல் ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு ரினியூவல் நீங்க பண்ணல அப்படின்னா டொமைனை ரிலீஸ் பண்ணிடுவான். ரிலீஸ் பண்ணிட்டா யாரு வேணாலும் எந்த ப்ரொவைடர்கிட்ட வேணாலும் அந்த டொமைனை வாங்கிக்கலாம். இப்ப ஹோஸ்டிஞ்சர் இருக்கு, இந்த கோடாடி மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டு ஹோஸ்ட், ஜோலா இந்த மாதிரி நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். கோடாடிக்காரன் கொஞ்சம் டிஃபரன்ஸ். நிறைய டிராபிக் போயிருக்க டொமைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா சீக்கிரத்துல வெளியில விட மாட்டான், கணக்குள்ளே இது பண்ணி வச்சுக்கான். இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கோடாடி வந்து மைவி 3 வந்து ரினியூவல் பண்ணல, ஆனா டொமைன் எங்க கிட்ட இருக்கு, யாரு வேணாலும் பிட் பண்ணி இல்ல நீ எங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்னா டொமைனை தனக்கிட்ட இப்ப வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டான். டொமைன் வந்து கோடாடி கிட்ட இருக்கு, சக்தி ஆனந்தன் கிட்ட இல்ல. அவங்க வாங்கவே இல்ல டொமைனை. டொமைனை ரினியூ 15,000 ரூபாய் கொடுத்து ரினியூவல் பண்ணல. இப்பயும் அவங்க ரினியூவல் பண்ணலாம். எதுக்கு 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கணுங்க? எங்க ஆக்சுவலா டொமைன் வந்து 3 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சது. வாங்கி என்ன பண்றது? வாங்கி பூஜை பண்றதுன்னு இல்ல, இவனுங்க உருட்டுறதுன்னா கோடாடிக்காரன் வச்சிருக்கிற அந்த டொமைன் அவன் 1 வருஷத்துக்கு அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நடுவுல ஒண்ணும் இல்ல, இவர் சொல்றதுக்கு என்ன, நானும் இவர் இன்னொருத்தர் ஆனந்தும் சேர்ந்து டொமைன் வாங்கிடுவோம், வாங்கி பாட்டு போட்டு விட்டுறலான்னு பிளான்ல இருந்தோம். சரி வேண்டாம், அதை போட்டு விட்டு நீங்க தான் சொன்னீங்க, அதை வேற போட்டு விட்டு அதுல மனசொடிஞ்சு போய் இவனுக்கு ஏதாவது அக்கப்போர் அடிப்பானுங்களேன்னு சொல்லிட்டு தான் சரி வேணா போய் தொலைவே அப்படின்னு டொமைனை வாங்காம விட்டோம். இல்லைன்னா கோடாடி எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவனுங்க புரோக்கர் வரைக்கும், கோடாடிக்கு புரோக்கர் சர்வீஸ் தனியா இருக்கு, 13,000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா அவன் புரோக்கர் சர்வீஸ் கிட்ட பேசி நீங்க அவன் ஒரு 50,000 60,000 சொல்லுவான். அந்த காசை ஏன்டா இவனுங்களுக்கு செலவு பண்ணி அதுக்கு ஒரு பாட்டு போடுவானேன்னு சொல்லிதான் விட்டாச்சு. இல்ல அப்படின்னா டொமைன் இப்ப கூட வாங்கணும்னா உடனே வாங்கி 2 பாட்டு இந்த சதுரங்க வேட்டை சீனை வந்து வாங்கி படத்தை அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தோம். அது எதுக்கு வேஸ்டா விடுவாருன்னு சொல்லி விட்டாச்சு. அதான் சரி யாருக்கா விருப்பம் இருந்துச்சுன்னா கோடாடிக்காரன்ட்ட போனீங்கன்னா ஒரு 13,000 பே பண்ணா புரோக்கர் சர்வீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா டொமைனை கொடுத்துருவான், நீங்க வாங்கி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், புதிய மல்லம் கூட ஆரம்பிச்சுக்கலாம். மொத்தத்துல அந்த டொமைன் சக்தி ஆனந்தன் கையில இல்ல உங்க கும்பல் கையில ஒரு குருஜி கையிலயும் இல்ல, அது கோடாடி கையில இருக்குது. யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ்.